பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைக்கு நாம் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணுங்கிறத குறித்து பார்த்தோம். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதாவது பாவத்திற்கு மரித்தவர்களாகிறோம். அப்படி அந்த மரித்தவர்களா அப்படியே இருந்துடக்கூடாது, நாம் உயிரோடு எழும்பணும். அவர் எப்படி உயிரோடு எழும்பினாரோ அந்தபடி நாம் நம்முடைய ஆவியில் உயிரோடு எழும்பணுங்கிறது குறித்து பார்த்தோம். அப்படி நாம் பாவத்திற்கு மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம்னா அதற்கு நம்மளிடத்துல சில குணங்கள் இருந்து வெளிப்படும். அதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்ப்போம். அதற்கான வசனம் கொலோசையர் 3வது அதிகாரம் 1 வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த வசனம் நமக்கு ஒன்று தெளிவாக காண்பிக்குது. நாம் அவரோட கூட உயிரோடு எழும்பியிருக்கோம்னா நம்மளுடைய தேடல்கள் எதை குறித்து இருக்கும்? மேலானவைகளை குறித்து இருக்கும். அதாவது ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், நம்மளுடைய பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு மத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்தபடியா நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் மேலானவைகளை தேடுறது குறித்தே இருக்கும். இது நம்ம 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தோம்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசவனமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்போ அந்த ஜீவனையும் அழியாமையும், அதாவது அந்த உயிர்த்தெழும்பின அந்த தன்மையை எதன் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. சுவிசேஷத்தினால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளால, இந்த வார்த்தைகள் மூலமா தான் நம்ம தேவனை அறிந்து கொள்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசிச்சு நம்ம அந்த பாவத்திற்கு மறுத்து உயிரோடு எழும்புகிறோம். இது எல்லாமே இந்த வார்த்தைகளை கொண்டு, இந்த வார்த்தைகள் தான் நமக்கு அதை போதிக்குது. சங்கீதம் 16:11 தாவீது சொன்னதுபடி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்படி இந்த வார்த்தைகளே ஜீவ மார்க்கமா இருக்கு. நமக்கு அந்த ஜீவத்தை தந்து நம்மளை அந்த வார்த்தைகளாலே வழிநடத்துது. கொலோசையர் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்முடைய வார்த்தைகள் நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குது. நம்ம இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, நம்ம இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷத்தை தரிக்க கூடாது. நம்ம இந்த உலகத்திலிருந்து தள்ளி அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது மூலமா தான் நம்ம மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுகிறோம், அந்த உயிர்த்தெழும்புடைய பூர்ணத்தை அடைகிறோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே இந்த வார்த்தைகள் தான் நமக்கு தெரியப்படுத்துது. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனமும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படி நாம அதை தேடும் போதே நமக்கு சகலமும் கூட கொடுக்கப்படும். நம்முடைய தேவைகள் எல்லாமே மாற்றமடையும். நம்ம வெறும் இந்த உலக பொருளுக்காகவும் இந்த ஆசைகளுக்காகவும் இச்சைகளுக்காகவும் பொருள் சேர்க்கறதுக்காக மாத்திரம் நம்ம சுற்றி தெரிய மாட்டோம். ஏன்னா அதை குறித்தே சில உபதேசங்கள், அதாவது முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில செழிப்படையணும், நம்ம இதுல முன்னேறணும் அதுல முன்னேறணும் அப்படிங்கிறத குறித்து மாத்திரம் பார்க்குற எண்ணங்கள்லாம் மாறி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா, அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்த பிள்ளைகளா, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவர்களை நாடி நம்ம அதற்குரிய விதத்தில் நடந்து கொள்வோம். அந்த மாற்றத்தை, அந்த சுபாவ மாற்றத்தை நமக்கு எது தருது? ஆண்டவருடைய வார்த்தைகளே நம்மளுக்கு கொடுக்குது. இதை அறிந்தவர்களா நாம் என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை முழுமையா புரிந்து கொள்ளணும். கொலோசையர் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்படி நாம் ஞானஸ்தானத்தால் அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய செயல்கள் மேலே விசுவாசம் உள்ளவர்களா, அந்த விசுவாசம் நமக்கு எப்படி எழும்பும்? திருப்பியும் இந்த வார்த்தைகள் மூலமாக தான். ஏன்னா இந்த வார்த்தைகள் தான் நமக்கு அதை தெரிவிக்குது. அதனால தான் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தைனாலே வருங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். அந்த விசுவாசத்தில் நிலை கொள்றதுக்கு நமக்கு இந்த வார்த்தைகள் தேவை. அப்போதான் நம்முடைய மாம்ச சிந்தை எல்லாமே மாறி ஆவிக்குரிய சிந்தையில் நம்ம எழும்புவோம். அப்படி நம்ம ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க ஆவியில பிழைத்ததுண்டானால்
உம்முடைய உம்முடைய செயல்பாடுகளுக்குரியவைகளை நாங்கள் நாடுவோம் தகப்பனே. இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை, உமக்குரியவைகளை, உம்முடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நாங்கள் நாடுவோம் தகப்பனே. எங்கள் மாம்ச சிந்தையெல்லாம் விட்டொழித்து ஆவிக்குரிய சிந்தையில வளர்ந்தவர்களாய் மாறுவோம் ராஜா. அதற்கு எங்களுக்கு இந்த வார்த்தையே ஜீவ மார்க்கமா இருந்து எங்களை வழிநடத்துகிறதா இருக்கு தகப்பனே. இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அப்பா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அந்த விசுவாசத்தின் மூலமாய் இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் எழும்பதற்கு நீங்க எங்களுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்திருக்கீங்களே தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.